கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாருக்குமே மிரட்டல். அதுவும் எப்படிப்பட்ட மிரட்டல் அப்படின்னா, சாதாரணமான மிரட்டல் கிடையாது. ஆளையே இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல். ஸோ எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான மிரட்டலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்களுடைய குடும்பத்தார்கள், சில எம்எல்ஏக்கள் படியாமல் வர அந்த எம்எல்ஏக்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கிடுவேன், அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டலை கடந்த சில தினங்களாக திமுகவினர்கள், முக்கியமாக கரூர் கேங்கை சேர்ந்த ஒரு சில ரவுடிகள், அவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரியான மிரட்டலை திமுகவை சேர்ந்த கரூர் கேங்கை சேர்ந்த ரவுடிகள் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வெளியே தெரிய வந்திருக்கு. கடந்த சில நாட்களாகவே புகைச்சல்ல இருந்த, அதாவது திமுகவை சேர்ந்த ரவுடிகள் டிவிகேவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் நடத்துகிறாங்க, குதிரை பேரம் நடத்துகிறாங்க, அவங்கள விலைக்கு வாங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் நம்ம எல்லாருமே மறைமுகமாக கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் தகவல்கள், திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் அவங்களே இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருக்கிட்டையுமே குதிரை பேரம் நடத்தல, அவங்க எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாரையுமே அவங்களும் மிரட்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்தார்களும் மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. ஸோ யார் இந்த தகவல் எல்லாத்தையுமே செஞ்சாங்க, இதுக்கு பின்னணி என்ன நடந்திருக்கு, எந்த மாதிரியான மிரட்டல்களை அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த விஷயத்தை முதல்ல தைரியமாக வெளியே கொண்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் அந்த எம்எல்ஏ யார் அப்படிங்கிற முழு விவரம், நம்ம யாருமே நம்ப முடியாத விவரம், இத்தனை நாளாக திரை மறைவில் நடந்துகிட்டு இருந்த அந்த விவரம் இப்போ பூதாகரமாக வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. திமுகவை சேர்ந்த அந்த நபர் யார் இதை செஞ்சாங்க, யார் இன்னைக்கு போலீஸார்கள் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல்களை இப்போ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இப்போ வரைக்கும் நம்ம தமிழகத்தில் கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகள் இடங்கள் காலியாக இருக்குது. ஸோ இதனால் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15 வரைக்கும் இந்த ராஜினாமா எண்ணிக்கை போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளே இருக்கிற சில தமிழக வெற்றி கழகத்தில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு சில டிவிகே எம்எல்ஏக்கள் அவங்க எல்லாரையுமே ஃபஸ்ட்டு குதிரை பேரம் போட்டு வாங்க முயற்சி பண்ணுவோம், வாங்கிறதுக்கு அந்த பேரம் படியாதவங்களை மிரட்டி பார்ப்போம், மிரட்டியும் படியாதவங்களை அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிடுவோம் அப்படிங்கிற அந்த பயத்தை கொடுத்துருக்காங்க. கடந்த சில நாட்களாக கரூர் கேங்கை சேர்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கரூர் அப்படின்னாலே யார் இதை செய்வாங்க அப்படின்னு நாம் பேர் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான் செந்தில் பாலாஜி. அதே போல் அவருடைய தம்பி, அதே போல் அவங்களுடைய கைக்கூலியாக இருக்கிற கரூர் கேங்கை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மோசமான நபர்களாக இருக்கிறவங்க கரூர் கேங்கை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கரூர் கேங்கை சேர்ந்தவங்க கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தொடரக்கூடாது, இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, அந்த பக்கம் கெயின் நேரு, அதே போல் இப்போ புதுசாக ஏவா வேலு, இன்னும் உதயநிதி ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின், இப்படி நிறைய பேர் அடுத்தடுத்து இந்த லிஸ்ட்டில் இணைய இருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே ரெய்ட் நடக்கலாம், எல்லாருமே கைது ஆகக்கூடிய அபாயத்தில் தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே திமுகவினர்கள் எங்கே பார்த்தாலும் அவங்க தைரியமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்களே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. இதனால் நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சியை தொடரக்கூடாது. 5 ஆண்டு கண்டிப்பாக இந்த ஆட்சியை தொடர்ந்தார்னா திமுகவினர்களில் இருக்கிற நிறைய சீனியர்கள் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அசிங்கப்பட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கேள்விக்குறியான விஷயமாக மாறிடும். அதனால் எப்படியாச்சும் இந்த ஆட்சியை பாதியிலே கவுத்தாகணும் அப்படிங்கிற அந்த முடிவில் இறங்கி அதுக்கு எதிரான செயலில் கடந்த சில நாட்களாக எல்லாருமே ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒவ்வொரு நாளும் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப சைலண்ட்டாக, சீக்ரெட்டாக இந்த கரூர் கேங்கை அவங்கள ஆட்டி படைக்கிற செந்தில் பாலாஜி அவங்களுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு அவங்க வெளியே வந்துடணும். வெளியே வர்றவங்க திமுகவுக்கு தான் வரணும் அப்படிங்கிறது நிர்பந்தம் கிடையாது. அவங்க ஒன்று ராஜினாமா பண்ணணும், இல்லைனா அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துடணும். ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு வெளியே வரணும். முதல்வர் விஜய் அவருக்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் அந்த மேஜிக் நம்பரான 118 என்ன முதல்வர் விஜய் அவர்கள் எட்ட முடியாமல் போகணும். ஸோ அதற்கான அந்த வேலையில் எப்படியாவது ஈடுபடணும், இந்த ஆட்சியை கவிழ்க்கணும். ஸோ நம்ம எல்லாருமே கூட பார்த்துருப்போம், ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பார், இந்த ஆட்சி 6 மாதம் தான் இருக்கும், 1 வருஷம் தான் இருக்கும், சீக்கிரமே கவிழப்போகுது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரம் பேச்சுக்களை அவங்க தொடர்ந்து சொல்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கு பின்னாடி இந்த விஷயம்தான் மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் எல்லாருக்கிட்டையுமே
ஃபஸ்ட்டு 15 கோடியில் இருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் பணத்தை கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க, இல்லைனா ராஜினாமா பண்ணிவிடுங்க அப்படிங்கிற அந்த ஆசை வார்த்தையை காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாருமே உடன்படலை. தமிழக வெற்றி கழகத்தை விட்டு வெளியே வரமாட்டோம் அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதிருப்தியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒரு 15-16 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கிட்டையுமே தொடர்பு கொண்டிருக்காங்க. அதுவும் எப்படி தொடர்பு கொண்டிருக்காங்கன்னா, நேரடியாக கரூர் கேங் அவங்க தொடர்பு கொள்ளலை. அவங்களுடைய சொந்தக்காரங்க மூலிமா, தெரிஞ்சவங்க மூலிமா 15 கோடியில் இருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் பணத்தை கொடுக்குறோம், நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள், கட்சியை விட்டு வெளியே வந்துடுங்க, இந்த ஆட்சி கவிழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட பேரம் பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவ யாருமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. எல்லாருமே கிடையாது, நாங்கள் விஜய் அவர்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரட்டி பார்த்துருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே பயத்தை கொடுத்துருக்காங்க. ஆளே இல்லாமல் ஆக்கிடுவோம், உங்களை தூக்கிடுவோம், நீங்கள் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான மிரட்டலை கொடுத்துருக்காங்க கரூர் கேங்கை சேர்ந்தவங்க. ஸோ இதுக்கு பயந்த ஒரு சில எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பயந்து போய் என்ன ஆளே இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு சில பேர், ஒரு 8 பேர் சொல்கிறாங்க. 8 பேர் பார்த்தீங்கன்னா பயந்து போய் சரி அப்படின்னு அந்த பேச்சுக்கு உடன்படிக்கைக்கு ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏக்கு தலா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் தரோம், நீங்கள் ராஜினாமா பண்ணிவிடுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அந்த எம்எல்ஏக்கள் பயந்த அந்த எம்எல்ஏக்களுக்கு அவங்கக்கிட்ட பேரம் பேசினதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அதுக்கும் பயப்படாத இன்னும் சில எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா என்ன இல்லாமல் ஆக்கினா கூட பரவாயில்ல, நான் முதல்வர் விஜய் அவரை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்களை தூக்கிடுவேன், அவங்கள அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு பயந்தும் இன்னும் ஒரு சில தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் என்ன செய்கிறது, வெளியும் சொல்ல முடியலையே அப்படின்னு அவங்க எல்லாருமே பயந்து போய் பார்த்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு தமிழக வெற்றி கழகம் உண்மையாகவே தைரியமான ஒரு தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ அவர் தான் பார்த்தீங்கன்னா இளையராஜா. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போலீஸ்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி பேரத்தில் இருக்காங்க, நான் மட்டும் கிடையாது, நிறைய பேரில் ஈடுபட்டுருக்காங்க, ரகசியமாக ஈடுபட்டுருக்காங்க, ஆதாரம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஈடுபட்டுருக்காங்க, தெரிஞ்சவங்க மூலியமாக பேசுகிறாங்க, நேரடியாக பேசாமல் தெரிஞ்சவங்க மூலியமாக, சொந்தக்காரங்க மூலியமாக பேசுகிறாங்க, எம்எல்ஏக்களே அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தார்களே கூட மிரட்டுற மாதிரியான ரொம்ப மோசமான செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு இந்த இளையராஜா அவர் பார்த்தீங்கன்னா போலீஸார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸார்கள் இந்த விஷயத்தை பெருசாக எடுத்து ட்ராக் பண்ணி பார்த்தா கரூர் கேங்கை சேர்ந்தவங்க இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஒரு 3-4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் டிஜிபி அவங்களே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. ஆளும் கட்சியே மிரட்டக்கூடிய ஒரு இடத்துல இந்த கேங் அவங்க இருந்திருக்காங்க, செயல்பட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு மறைமுகமாக அவர் சொல்கிறாரு. அதாவது ஆளும் கட்சி முன்னாள் அமைச்சர் அவருடைய தம்பி, அதாவது செந்தில் பாலாஜியின் பேர் சொல்லாமல் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டாரு, அதே போல் அவர் தம்பி பேரையுமே சொல்லாமல் குறிப்பிட்றாரு. ஆனால் இந்த விஷயத்தை சொல்கிறப்பவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே புரியுது செந்தில் பாலாஜி, அதே போல் அவரோட தம்பி தான் குறிப்பிட்றாங்க, அதே போல் கரூர் கேங்கையுமே குறிப்பிட்றாங்க. இன்றைக்கி இது சம்மந்தப்பட்ட ஒரு 4-5 பேரை போலீஸார்கள் கைது பண்ணி விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மிரட்டியிருக்காங்க, என்னென்ன சொல்லி மிரட்டிருக்காங்க அப்படின்னு இந்த தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ப முடியாத அளவுக்கு இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா திமுக தமிழக வெற்றி கழகம் முதல்வர் அவருடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒரு 15 எம்எல்ஏக்களை தூக்கணும் அப்படிங்கிற திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே திமுக வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயம் இப்போ தமிழ்நாடு முழுக்க தீயாக பரவிட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக அவருடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இந்த மாதிரியான மிரட்டல், ஆளையே தூக்கிடுவேன் அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டலை திமுகவில் ஈடுபட்டு இருக்காங்களே அப்படின்னு ஏற்கனவே திமுக மேலே அதிருப்தி கோபமாக இருக்கிற மக்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு திமுக செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த பூதாகரமான விஷயங்கள் வெளிவர இருக்கு. இந்த தகவலை பற்றி கேட்டதுமே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.